வணக்கம். சிதம்பரம் பள்ளிப்படை ஆட்டோ மக்கள் சங்கம் சார்பாக கண் சிகிச்சை மற்றும் பொது மருத்துவ சிகிச்சைக்கான மருத்துவ முகாம் நடைபெற இருக்கு. மே மாதம் 3ஆம் தேதி, அதாவது வர்ற சனிக்கிழமை அன்னைக்கு நடக்குது. பள்ளிப்படை டிஎல்சி சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்க லோட்ரி ஹாலில் தான் இந்த முகாம் நடக்க போகுது. வீட்டில் வயசானவங்க இருப்பாங்க, எப்படி அழைச்சிட்டு வர்றதுன்னு யோசனை பண்ணுறீங்க. ஒன்றும் பிரச்சனை. ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி எங்கே வரணும்னு சொன்னீங்கன்னா அங்கே வந்து உங்களை பிக்கப் பண்ணிட்டு வந்துடுவாங்க. முகாம் முடிஞ்ச பிறகு திரும்பி வீட்டுக்கே அழைச்சி கொண்டு போய் விட்டுடுவாங்க. முகாம் குறித்து தலைவர் அப்துல் மாலிக் விளக்கமாக சொல்கிறாரு, அதையும் கொஞ்சம் கேள்வி. பள்ளிப்படை ஆட்ட மக்கள் நற்பணி சங்கத்தின் சார்பாக வருகின்ற மே 3 நடக்கவிருக்கின்ற இந்த மருத்துவ முகாம் பற்றி பேசுறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். இந்த மருத்துவ முகாமில் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிங்க. மக்கள் பயனடைவதற்காக தான் இந்த முகாமை நாங்கள் மிக மிக ஒரு கடுமையான சிரமத்துக்கு மத்தியில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். மக்கள் நீங்கள் பயனடையணும். உங்கள்கிட்ட இந்த விளம்பரம் போய் சேர்ந்துச்சா எங்களுக்கு தெரியல. அந்த அடிப்படையில் இந்த பள்ளிப்படை ஆட்டோ மக்கள் ஆட்ட ஓட்டுநர்கள் மட்டுமே சேர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு முகாமை நடத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த முயற்சிக்கு வெற்றி அடைய வேண்டும் என்று இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம். இதற்கு அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, அனைவருக்கும் ஆட்டோ நாங்கள் இலவசமாக பண்ணி கொடுக்குறோம். அதுதான் நீங்கள் ஏன்னா நாங்கள் ஆட்டோ ஓட்ட சொன்னாங்க, நாங்களாம் எங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். எனவே நாங்கள் ஏற்கனவே பிரசவத்துக்கு இலவசம் பண்ணி தரோம், மாற்றுத்திறனாளிகள் இலவசம் பண்ணி தரோம், அதே முதியோர்கள் பண்ணி தரோம். அந்த அடிப்படையில் இதுவும் இலவசமாக நாங்கள் பண்ணித்தரத்துக்கு முடிவு பண்ணி இந்த முகாம் வெற்றி அடைகிறதுக்கு அனைவரும் பாடுபட்டு இருக்கோம். மக்களாகிய நீங்கள் வந்து ஆதரவு தாருங்கள் என பள்ளிப்படை ஆட்டோ மக்கள் சார்பாக அன்பு வேண்டுகோள் வைக்கிறோம்.